ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய விண்டோஸ் 10 பிசியில் எப்படி வந்து டெஸ்க்டாப் ஐக்கானை வந்து கொண்டு வரது. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிசியில் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பிளேஸில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வரும்போது ப்ராப்பர்ட்டிஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பேஜுக்குள்ளே போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தீம்ஸுங்கிற ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சைடு உங்கள் வலது பக்க கார்னர் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. டெஸ்க்டாப் ஐகான் செட்டிங் அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட்டு அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்போ அந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பாப்அப் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் இருக்க வேண்டிய கம்ப்யூட்டர்ஸ், யூசர் ஃபைல்ஸ், நெட்வொர்க், ரீசைக்கிள் பின், கண்ட்ரோல் பேனல் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த செக் பாக்ஸில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு தேவையான செக் பாக்ஸில் எல்லாமே டிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு எல்லாமே தேவை போதும். ஸோ அதே மாதிரி அந்த கம்ப்யூட்டர், யூசர் ஃபைல்ஸ், நெட்வொர்க், ரீசைக்கிள் பின், கண்ட்ரோல் பேனல் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா டிக் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமைஸ் பண்ணாலே போதும். அந்த செட்டிங்ஸை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துடும். அடுத்து பக்கத்தில் இருக்க ஓகே பட்டனை கூட கிளிக் பண்ணிங்கன்னா அது பெர்மனெண்ட்டாக உங்களோட டெஸ்க்டாப்பில் காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்க்டாப் பேஜில் இப்போ அந்த நெட்வொர்க்கு, ரீசைக்கிள் பின்னு, பிசி, கண்ட்ரோல் பேனல், ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான டெஸ்க்டாப் ஐக்கான்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிம்பிளாக இந்த மாதிரி விண்டோஸ் 10ல் இந்த மாதிரி நீங்கள் போய் பண்ணிக்கலாம். மற்றதில் பார்த்தீங்கன்னா அதாவது விண்டோஸ் 7லாம் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். பட் விண்டோஸ் 10ல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். டக்குன்னு நீங்கள் போய் பார்த்தா கூட தெரியாது. ஸோ நீங்கள் இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணினா சிம்பிளாக வந்து உங்களுடைய பிசியில் டெஸ்க்டாப் ஐக்கானை வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு எனக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் புதிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல கொண்டு மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.